நாகரிகம் உலகிலேயே மிக பழமையான நாகரிகமாக பார்க்கப்படுற நிலையில, அதாவது 6000 ஆண்டுகள் பழமையான நாகரிகமாக பார்க்கப்படுற நிலையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் ஒருவன் தன்னுடைய பெயரை, சிகைக்கொற்றான் என்ற பெயரை அங்கு பதித்துள்ளது ஆராய்ச்சியாளர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் கடல் கடந்து, நகரம் கடந்து வாணிபம் செய்திருக்கிறான் என்பதை இச்சம்பவம் உறுதிப்படுத்தியுள்ளது. எகிப்திய நாட்டில் யுனெஸ்கோ பாரம்பரிய பள்ளத்தாக்கான கிங்ஸ் பள்ளத்தாக்கு அமைந்துள்ளது. இதில் எகிப்து பாரோஸ் போன்ற பல மன்னர்களின் கல்லறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற தமிழ் கல்வெட்டுக்கள் குறித்த மாநாட்டில் சுவிட்சர்லாந்தின் லோசோ பல்கலைக்கழக பேராசிரியர் இங்கோ ஸ்ட்ராக் மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பேராசிரியர் சார்லோஸ் ஸ்மிட் ஆகியோர் எகிப்து நாட்டின் கிங்ஸ் பள்ளத்தாக்கில் நடத்திய ஆராய்ச்சியின் முடிவுகளை சமர்ப்பித்தனர். அதன்படி கிங்ஸ் பள்ளத்தாக்கில் இந்திய மொழி கல்வெட்டுகள் 30 கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 20 தமிழ் பிராமிய எழுத்துக்களாகவும் 10 சமஸ்கிருதம் சார்ந்ததாகவும் அறியப்பட்டுள்ளது. குறிப்பாக பண்டைய தமிழகத்திலிருந்து கடல் வணிகம் செய்த சிகைக்கொற்றான் என்ற வணிகனின் பெயர் மட்டும் 5 பள்ளத்தாக்கில் 8 முறை பொறிக்கப்பட்டுள்ளது. கிபி 1 முதல் 3 இடையிலான காலகட்டத்தில் இப்பெயர்கள் அங்கு எழுதப்பட்டுள்ளதாக அறியப்பட்டுள்ளது. மேலும் சிகைக்கொற்றான் என்ற பெயர் 14வது கல்லறையில் 6 மீட்டர் உயரம் கொண்ட இடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் சில இடங்களில் கல்லறையின் நுழைவாயிலும் அதன் உள்ளே உள்ள சுவர்களிலும் இப்பெயர் செதுக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. சிகை என்றால் முடி அலங்காரம், குடுமி மற்றும் மன்னர்கள் அணியும் கிரீடம் போன்ற சொற்களின் பொருள். அதே சமயம் கொற்றம் என்றால் தலைவன் மற்றும் வெற்றி என்பதற்கான சொல்லின் பொருள். சங்க இலக்கியமான புறநானூற்றில் புகழப்படும் பிட்டாங்கொற்றன் என்ற சேர மன்னனின் பெயரில் கூட கொற்றான் என்ற சொல் இருப்பதை நீங்கள் காணலாம். கோப்பான் வரத கண்டன், சாத்தான், கீரன் போன்ற தமிழ் பெயர்களும் அங்குள்ள சுவர்களில் பொறியப்பட்டுள்ளதை கண்டறிந்துள்ளனர். இதில் கோப்பான் என்ற பெயர் தமிழகத்தில் உள்ள அம்மன் கோவில் பட்டியலும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேசம் கடந்து எகிப்து வரை சென்று வர்த்தகம் புரிந்துள்ளான். அவன் எழுத்தறிவு பெற்றிருந்ததற்கும் சான்றாக இது அமைந்துள்ளது. ஏற்கனவே கீழடி அகழ்வாராய்ச்சியில் 2500 ஆண்டுகள் பழமையானது கீழடி நாகரிகம் என்பதும் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தமிழையும் தமிழனின் பெருமையையும் குறைத்து சொல்ல ஒரு கூட்டம் என்னதான் முயன்றாலும் உலகம் முழுவதும் தமிழன் பதித்து சென்ற தடயங்களை யாராலும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது எகிப்திய மன்னர்களின் இடம்பெற்றுள்ள தமிழனின் பெயர்.